இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சுவையான மணத்தக்காளி வற்றல் குழம்பு செய்வது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிள்ளை, மணத்தக்காளி விதை, தக்காளி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, துருவிய தேங்காய், சோம்பு, வெந்தயம் எடுத்துக்கணும். சிறிதளவு புளியும் தண்ணியில் ஊற்றி ஊற வைத்துக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு வெந்தயத்தையும் வெடிக்க விட்டு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதோட இந்த வத்தலையும் போட்டு வதக்கணும். கருவேப்பிள்ளை, தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதுக்கிடையில் துருவிய தேங்காயை நாம் ஃபைனாக அரைச்சிக்கணும். இதோட மிளகாய் பொடியையும் சேர்த்து மல்லிப்பொடி சேர்த்து கரைத்து வைத்த புளி தண்ணியையும் ஊற்றி நன்றாக கிளறி விடணும். அரைச்சி வச்ச தேங்காயையும் சேர்த்து நல்லா கலக்கி மூடி போட்டு 10 நிமிடம் கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதித்த பிறகு அருமையான மணத்தக்காளி வற்றல் குழம்பு ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பொட்டுக்கடலை துவையல், முட்டை, அப்பளம் சேர்த்து சாப்பிடலாம். மிக சுவையாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.